அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். KNT குடும்பத்தினர், அஸ்ஃபா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியின் குடும்பத்தினரின் இரு வீட்டாரின் அழைப்பை ஏற்று இந்த இனிய திருமண நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் நெஞ்சார மனமாற வரவேற்று சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வழக்கமான திருமண நிகழ்வுகளோடு சேர்த்து ஒரு நல்ல நிகழ்வையும் இன்று இந்த திருமண மேடையிலே அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறது. இது என்ன நிகழ்வு என்றால், இன்று நம்முடைய சமுதாயத்துடைய தீராத பிரச்சனையாக, சமுதாயத்தில் புரையோடி கிடக்கிற பிரச்சனையாக, ஏழை எளியோர்களின் கண்ணீர்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த மேடையில் இப்பொழுது நடைபெற உள்ள நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் தீர்வாக அமையும். அது எப்பொழுது தீர்வாக அமையும் என்றால், இப்பொழுது நடைபெறுகிற இந்த நிகழ்வை போலவே உங்களுடைய குடும்பங்களில் நடைபெறுகிற திருமணங்களிலும் இந்த நிகழ்வு நடந்தால் முழு தமிழகத்திலும் அல்ல முழு உலகத்திலும் ஏழைகள் கண்ணீர் வடிக்கக்கூடியதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையும். அது என்ன நிகழ்ச்சி, என்ன செய்ய போறாங்க இந்த நேரத்தில்? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக நாடுகள் பல்வேறு பொருளாதார முறைகளை பின்பற்றுகிறது. ஒன்று கேபிட்டலிசம், ஊரே சேர்ந்து ஒருத்தரை பணக்காரன் ஆக்குறது. அங்கே அறிவுக்கும் திறமைக்கும் உள்ளவர்கள் பணத்தை சேர்த்துக் கொள்வார்கள், உழைப்பை உறிஞ்சிவிட்டு அவர்களுக்கு ஊதியம் கொடுப்பார்கள். உழைக்க இயலாதவர்களால் உண்ணவும் முடியாது, பசியால் வாடுவார்கள். அடுத்தது சோசியலிசம். அது ஒட்டுமொத்த நாடுமே சொத்துக்களை வைத்துக் கொள்ளும், எல்லோருக்கும் சமமான வாழ்க்கையை தான் கொடுக்கும். யாரும் திறமையால முன்னுக்கு வர முடியாது. எல்லாருக்கும் ரேஷன் அரிசி, எல்லாத்துக்கும் ரேஷன் சாப்பாடு தான், எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இது சோசியலிசம். 1922 இருந்து 1991 வரைக்கும் சோவியத் யூனியன்ல இருந்துச்சு. ஆனால் தோல்வி பெற்ற பொருளாதார முறை. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம ஊர்ல மிக்சர் எக்கானமின்னு சொல்றது, கலப்பு பொருளாதாரம். பணக்காரங்களை பணக்கார மாதிரி வாழலாம், ஏழை ஏழைகளாக வாழலாம். ஒரு ட்ரெயின் போகுது, காசு இருந்தா ஏசில போ, காசு இல்லைன்னா அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல போ. பணம் இருந்தா பிரைவேட் ஸ்கூல்ல படி, பணம் இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படி. இது ஓரளவுக்கு நல்லதுதான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆன், இஸ்லாம் வழங்கிய ஒரு அற்புதமான ஒரு பொருளாதார முறையைத்தான் கடந்த 13 ஆண்டு காலமாக மஸ்ஜித் சேவை குழு என்ற அமைப்பு ஒவ்வொரு மஸ்ஜிதாக நிர்மாணித்து வருகிறது. அப்படி இதுவரை 1100 மஸ்ஜிதுகளிலே இந்த மஸ்ஜித் சேவை குழு அந்த இஸ்லாமிய பொருளாதாரத்தை நிர்மாணித்து வருகிறது. அப்படி உள்ள மஸ்ஜிதுகளில் ஒரு முன்னோடி மஸ்ஜிது தான் திருப்பூர் பெரிய பள்ளிவாசல் LSJM மஸ்ஜித் நடைபெறுகிற பெரிய பள்ளிவாசல் சேவை குழு. அந்த நிர்வாகத்தினரும் சேவை குழுவினரும் சங்கைமிகு அந்த பள்ளியின் இமாம் அவர்களும் இப்பொழுது இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அது என்ன, இஸ்லாமிய பொருளாதாரத்தை. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா, உன்னுடைய திறமையை கொண்டு, உன் அறிவை கொண்டு நீ எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்க. ஆனா சம்பாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு முஸ்லீம் அப்படிங்கும் போது, நாம் செல்வத்தை திரட்டிய பிறகு நம்முடைய மனம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இது என் அறிவால் கொடுக்கப்பட்டதல்ல, என் உழைப்பால் கிடைத்ததல்ல, எனக்கு கிடைத்த வாய்ப்புகளால் அல்ல, இதெல்லாம் இறைவன் கொடுத்தது, இதெல்லாம் ரப்பு கொடுத்தது என்று ஒரு செல்வந்தருக்கு முதலில் எண்ணம் வருவது. அதுதான் இஸ்லாமிய பொருளாதாரத்தின் முதல் அடிப்படை. இரண்டாவது, அல்லாஹு தஆலா அல் பக்ரா சூரா 219வது வசனத்தில் சொல்றான், நபியே, உங்களிடம் தானமாக எதை கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றனர். நீங்க சொல்லுங்க, தானமா எதை கொடுக்கணும்னா உன் தேவைக்கு போக மீதியை கொடுத்து விடு என்று சொல்லுகிறான் அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு செல்வந்தன் செல்வத்தை எல்லாம் திரட்டிய பிறகு அவன் மனதிலே எண்ணம் வருகிறது, இது என் உழைப்பால் கிடைத்ததல்ல, இறைவன் எனக்கு கொடுத்தது. இப்பொழுது நிறை கட்டளை என்னவென்றால், என் தேவைக்கு போக மீதியை ஏழை எளியோர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய பொருளாதாரம். இந்த வகையில் மஸ்ஜித் சேவை குழு, ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் இந்த சேவை குழு இஸ்லாமிய பொருளாதாரத்தை நிர்மாணித்து ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் கண்டறிந்து அங்குள்ள செல்வந்தர்களை கொண்டே அது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. உணவு வழங்குவதிலிருந்து
மருத்துவத்திலிருந்து வட்டியை ஒழிப்பதிலிருந்து பல்வேறு சேவைகள் இருக்கிறது. அதையெல்லாம் மஸ்ஜித் சேவை குழு என்ற சமூக வலைதளங்களில் நீங்கள் தாராளமாக காணலாம். இங்க வந்திருக்கிறவங்களுக்கு என்ன செய்தினா, மஸ்ஜித் நிர்வாகிகள் வந்திருந்தாலும் சரி அல்லது பல்வேறு ஊர்களுக்காரர்கள் வந்திருந்தாலும் சரி, உங்கள் ஊரிலும் அந்த மஸ்ஜித் சேவை குழுவை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பிப்பதற்கு தூண்டுகோலாக இருக்க வேண்டும். சரி, இப்ப என்னங்க நிகழ்ச்சி? கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எல்லோரும் பலமுறை பேசியது கேட்டதுதான். இன்று மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, இன்று இவ்வளவு பெரிய நல்ல நல்ல திருமணங்கள் நடக்கும் போது அதே மொஹல்லாவில் வசிக்கின்ற ஏழை எளிய பெண்கள், சிங்கிள் மதர், வருமானம் இல்லை, ஆண் துணை இல்லை, எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத போது ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும். என் பிள்ளைக்கும் ஒரு நாள் திருமணம் நடக்குமா என்ற கவலையோடு பார்ப்பார்கள். ஆனா நேற்று ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணிச்சு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற கல்யாணத்துல மேடையில என்ன செய்யறோம்னா, திருமண மேடையிலேயே இதே மொஹல்லாவுல வசிக்கக்கூடிய ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக ஒரு நன்கொடை ஒன்று இப்பொழுது வழங்கப்படுகிறது. இது கடந்த ஒரு வாரத்திலேயே ஒரு 3 கல்யாணத்தில் நடந்துருச்சு. அதை பார்த்த ஒரு ஏழை பெண்மணி எனக்கு போன் பண்றாங்க, எங்க ஊர்ல பெரிய பெரிய கல்யாணமா நடக்கும் போது என் பிள்ளைக்கு நடக்குமான்னு ஏக்கமாக இருக்கும், கவலையாக இருக்கும். ஆனா இப்ப என்னன்னா, திருமணங்கள் நடக்கும் போது இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் நன்கொடை வர இருக்கிறது. ஒரு கல்யாணம் வசதியாக நடக்கும் போது வசதியற்ற ஒருவருக்கும் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது என்று முகம் தெரியாத ஏழைகளுடைய துஆ இந்த மணமக்களுக்கு கிடைக்க உள்ளது. இப்ப மணமக்களுடைய பெற்றோர்களும் இந்த பக்கம் வாங்க, எல்எஜேஎம் பெரியவள்ளிவாசலுடைய தலைவர், நிர்வாகிகள், சங்கைமிகு இமாம் இந்த பக்கம் வாங்க. ஒரு நன்கொடை ஒன்று கொடுப்பாங்க. அந்த நன்கொடையை எல்எஜேஎம் பெரியவள்ளிவாசலில் உள்ள அடையாளம் காணப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெண்ணை தேர்வு செய்து அந்த பெண்ணை திருமணம் செய்கிற ஆணுக்கு மகராக வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய இல்ல திருமணங்களில் எல்லாம் உங்கள் சக்திக்கேற்ப நன்கொடையை உங்கள் மொஹல்லாவில் உள்ள ஜமாத்திற்கே வழங்கி ஒவ்வொரு திருமணமும் நடைபெறும் போது அதே சமயத்தில் ஒரு ஏழை பெண்ணின் திருமணம் நடத்துவதற்காக துஆ செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.